எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயமா என்னவா இருக்குன்னா, ஏன் நீங்க சொல்ற மாரியான இந்த கும்பல் மதுரைய குறிவைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா திருப்பரங்குன்றம் அந்த அங்க மாமிசம் உண்ணக்கூடாது தொடங்கி, இப்போ அறுபடை முருகன்கள ஒரே இடத்துல காமிக்கிறோங்கிறத தொடங்கி, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் சார், வரைக்கும் ஏன் திருப்பரங்குன்றத்த அறுபடை குறிவைக்கிறாங்க? முருகனை ஒரே இடத்துல காமிக்கிறது கட் அவுட் தானே. துணை முதலமைச்சர் சொன்ன மாதிரி எக்ஸிபிஷன் தானே அது. என்ன முருகனை அறுபடை முருகனை இறக்குவீங்களா கீழே? பவன் கல்யாண்லாம் வந்த நிகழ்வு சார் அது. அதைத்தான் கட் அவுட் தானே சார். கடைசியில் விஜய்க்கு ஐடி கார்டு கொடுத்த மாதிரி தானே அது கட் அவுட் தானே. சாமியா பகல்களும் சாமி சார், கட் இல்ல அவுட்டா சார், நான் சொல்றேன் பகல்களும் சாமி சார், சாமி என் வீட்டில் இருக்காருன்னு நான் சொல்றேன் சார். சாமியை மனசுக்குள்ள இருக்காருன்னு சொல்றேன் சார். திருவாசகம் மாதிரி நீங்க திருப்பி அறுபடை முருகனை ஒரே இடத்துல காட்டுறாங்கன்னா எப்படி சார் காட்டுவாங்க? எக்ஸிபிஷன் தானே சார், இல்லையா சார்? நீ கேரளா தான் சார் அவ்வளவு கூட்டம் வந்தது. கேரளா சார் அப்படித்தான் சார் வருவாங்க. மதுரையில் வருஷம் சித்திரத்திலாவுக்கு அவ்வளவு கூட்டம் வருது சார். என்ன சார் சொல்றீங்க நீங்க? இங்க ஐலண்ட் கிரவுண்ட்ஸ்ல நடக்குது சென்னையில் வருஷம் அந்த கூட்டம் வருது. மனிதன் எங்க கூடணும்ல சார்? எங்க கூட்டம் கூடாலும் கூடுவான் சார் அவன். அதெல்லாம் சொல்லல. கூட்டம் 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 பார்க்க கூட்டம் 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 வாங்க. மதுரையில் வருஷம் அழகர் ஆற்றுல 5 லட்சம் பேர் வர்றான் சார் காலையில் 6 மணிக்கு. ஏன்னா 5 லட்சம் பேர் அழகர் அடுத்த வருஷம் பார்க்க மாட்டான். பார்த்தது இல்லையா? அழகரே பார்க்க மாட்டான் முதல்ல. கடைசியில் வந்து 5 லட்சம் பேர்ல 4 லட்சம் பேர் அழகரே பார்க்க மாட்டான். அவர் பச்சை பட்டி உடுத்திருந்தாரா சிவப்பு பட்டு உடுத்திருந்தாரான்னு அவனுக்கு தெரியாது. அடுத்த தெரியும், நியூஸ் பார்த்தா தெரியும். ஓ, பச்சை பட்டு உடுத்தி இறங்கிருக்காரன். அவன் எதுக்கு வந்திருக்கான்? கூட்டம் பார்க்க வந்திருக்கான். மாப்பிள்ள நல்லா இருக்கியா அப்படி கேட்டு அப்படியே திரிகிறதுக்கு வந்திருக்கான் அவன். மனிதனை மட்டும் தான் இன்னும் மனுஷனை சந்திக்க தானே விரும்புவான், இல்லையா? அது மாதிரி நீங்க உடனே கூட்டம் வந்திருக்காங்க. கூட்டமெல்லாம் வருவாங்க சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கூட்டத்தை கலவரமாக்கணும் நீங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க. ஏன் மதுரையை டார்கெட் பண்றாங்க? எல்லா ஊரையும் டார்கெட் பண்ணுவாங்க. மதுரை இல்லை, எல்லா ஊரையும் டார்கெட் பண்ணுவான். அந்த கார்பரேட் கம்பெனி அவனுக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட் அதுதான். நான் தான் சொல்றேனே, எல்லா ஊரையும் டார்கெட் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் கலவரம் ஏற்படுத்த முயற்சி பண்ணுவான். அவனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த வெடி பத்த மாட்டேங்குதுன்னு உரசிக்கிட்டே இருக்கான் அவன். அவ்வளோதான். இங்கே பத்தாது சார். நான் நம்புறேன் சார், தமிழ்நாடு அப்படி செய்யவே செய்யாது. அப்படி ஒருவேளை செய்வது போல ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் எல்லாரும் ஒன்று சேர்த்து கை கோர்த்துருவான். இந்த மதத்துக்கு எதிராக இருப்பவர் எல்லாரும், வன்முறைக்கு எதிராக இருப்பவர் எல்லாரும் கை கோர்த்துருவான். உறுதியாக கை கோர்த்துருவான். எனக்கு வந்து அது துளி அளவு அதில் சந்தேகம் இல்லை.